எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அஷ்டகம் 8 ஸ்லோகா இருக்கும். 9வதா இருக்கக்கூடிய ஸ்லோகா பலஸ்ருதி, அதாவது இந்த ஸ்லோகா சொல்றனால வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இது சங்கராச்சாரியானால இயற்றப்பட்ட ஒரு அஷ்டகம். வாங்க இதோட தாத்பரியம் என்னன்னு பார்க்கலாம். அந்த ரங்கநாதர் மீது என் மனம் லயிக்கின்றது. எப்பேற்பட்ட அந்த ரங்கநாதர்? ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், சத்திய ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், வேதங்களின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, சந்திரனை போல் மிகவும் குளுமையாக இருக்கக்கூடியவர். ஸ்ரீரங்கநாதரின் லீலைகளில் என் மனம் லயிக்கின்றது. எப்பேற்பட்ட ரங்கநாதர்? காவேரி கரையில் வாசம் செய்யக்கூடியவர், அங்கிருந்து கருணை மழையை பொழியக்கூடியவர், மந்தார மரத்தின் கீழே அமர்ந்து தன்னுடைய லீலைகளால் நம்மை ஈர்க்கக்கூடியவர், அசுரர்களின் இறுதி காலத்திலே அவர்களை வதம் செய்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவர். ஸ்ரீரங்கநாதர் வாசம் செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் என் மனம் லயிக்கிறது. எப்பேற்பட்ட இடங்கள்? வைகுண்டத்தில் மகாலட்சுமியுடன் வாசம் செய்கிறார். இந்த உலகில் கோவில்களில் வாசம் செய்கிறார். பக்தர்களின் மனதில் இதே கமலத்தில் வாசம் செய்யக்கூடியவர், சூரிய மண்டலத்தில் வாசம் செய்யக்கூடியவர், மற்றும் அவர் வாசம் செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் கருணை நிறைந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த வாசஸ்தலத்தை என் மனம் லயித்து கொண்டிருக்கிறது. எனது மனம் ஸ்ரீ ரங்கநாதரின் பூஜையில் லயிக்கின்றது, சந்தோஷம் அடைகின்றது. யார் யார் பூஜை செய்கிறார்கள் ரங்கநாதருக்கு அப்படின்னா, பிரம்மதேவன், இந்திரன், வியாசர், சனக்கர் போன்ற முனிவர்கள் எல்லோரும் ரங்கநாதருக்கு பூஜை செய்கிறார்கள். அவருடைய பூஜையில் என் மனம் லயிக்கின்றது, ஆனந்தம் அடைகிறது. ரங்கராஜர் மீது என் மனம் லயிக்கின்றது. ராஜன் அப்படின்னா இந்த உலகத்தை ஆளுபவன் அப்படின்னு அர்த்தம். யார் யார ஆள்றாரு? பிரம்மதேவன், இந்திரன், வைகுண்டத்தில் வாசம் செய்யக்கூடியவர்கள், உலகங்களும் மற்றும் எல்லா உலகத்திலும் வாசம் செய்பவர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த ரங்கராஜன் மீது என் மனம் லயிக்கின்றது. ஸ்ரீரங்கநாதரின் சயன கோலத்தில் என் மனம் லயிக்கின்றது. எப்பேற்பட்ட சயனம் அப்படின்னா, யோக நித்ரையில் பார்க்கடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீரங்கநாதர் இந்த பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கிக் கொள்ளக்கூடியவர். அந்த ஸ்ரீரங்கநாதரின் யோக நித்ராவில் என் மனம் லயிக்கின்றது. ஸ்ரீரங்கநாதரின் அந்த மங்களகரமான தூக்கத்தில் என் மனம் லயிக்கின்றது. எப்பேற்பட்ட தூக்கம் என்றால், தலை மீது கையை வைத்து பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது தூங்கக்கூடிய அந்த சயன கோலம், தந்தை நந்தகோபன் மடியில் தூங்கக்கூடிய அந்த சயன ரூபம், மகாலட்சுமி தாயின் மடியில் உறங்கக்கூடிய அந்த சயன ரூபம், வடபத்ரசாயி அதாவது ஆளிலை கண்ணனாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த கண்ணனின் அந்த சயன ரூபம், இதில் எல்லாவற்றிலும் என் மனம் லயிக்கின்றது. ஸ்ரீரங்கத்தில் யார் தன்னுடைய தேகத்தை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பு என்பதே கிடையாது. கையில் சக்கரத்தை ஏந்தி கொண்டு, கமலத்தை ஏந்தி கொண்டு, கருடனை வாகனமாய் கொண்ட ஸ்ரீரங்கநாதரின் காலில் இருந்து கங்கை கிளம்புகிறது. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்கனின் சயன கோலத்தில் என் மனம் லயிக்கின்றது. யார் ஒருவர் காலையில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் மற்றும் ரங்கநாதரின் அருளால் அவர்களுக்கு சாயுஜ்யம் கிட்டும். வாங்க இப்ப இந்த அஷ்டகத்தை கத்துக்கலாம். அத ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம். ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்கரூபே ரமணீயரூபே ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோ மே
श्रीरङ्गरूपे रमतां मनो मे। कावेरीतीरे करुणाविलोले मन्दारमूले धृतचारुकेले दैत्यान्तकाले खिललोकलीले श्रीरङ्गलीले रमतां मनो मे। श्रीरङ्गलीले रमतां मनो मे। लक्ष्मीनिवासे जगतां निवासे हृत्पद्मवासे रविबिम्बवासे कृपानिवासे गुणवृन्दवासे श्रीरङ्गवासे रमतां मनो मे। श्रीरङ्गवासे रमतां मनो मे। ब्रह्मादिवन्द्ये जगदेकवन्द्ये मुकुन्दवन्द्ये सुरनाथवन्द्ये व्यासादिवन्द्ये सनकादिवन्द्ये श्रीरङ्गवन्द्ये रमतां मनो मे। श्रीरङ्गवन्द्ये रमतां मनो मे। ब्रह्माधिराजे गरुडाधिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजे खिललोकराजे श्रीरङ्गराजे रमतां मनो मे। श्रीरङ्गराजे रमतां मनो मे। अमोघमुद्रे परिपूर्णनिद्रे श्रीयोगनिद्रे ससमुद्रनिद्रे श्रुतैकभद्रे जगदेकनिद्रे श्रीरङ्गभद्रे रमतां मनो मे। श्रीरङ्गभद्रे रमतां मनो मे। सचित्रशायी भुजगेन्द्रशायी नन्दाङ्कशायी कमलाङ्कशायी क्षीराब्धिशायी वटपत्रशायी श्रीरङ्गशायी रमतां मनो मे। श्रीरङ्गशायी रमतां मनो मे। इदं हिरङ्गं त्यजतामिहाङ्गं पुनर्न चाङ्गं यदि चाङ्गमेति पाणौ रथाङ्गं चरणे भुगाङ्गं याने विहङ्गं शयने भुजङ्गं याने विहङ्गं शयने भुजङ्गम्। रङ्गनाथाष्टकं पुण्यं प्रातरुत्थाय यः पठेत् सर्वान् कामानवाप्नोति रङ्गिसायुज्यमाप्नुयात्। इति श्रीरङ्गनाथाष्टकं सम्पूर्णम्।